அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மெலிசா இது மாதிரி எல்லா வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க. வாங்க இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுன்னு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா பிசைஞ்சு விடணும். வெங்காயம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்ச உடனே வெங்காயத்தில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அது வந்து தண்ணி விடும். பாருங்கள், நல்லா தண்ணி விடுது. இந்த வெங்காயம் அப்படியே 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஒரு 10 இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். எதுக்காகனா அப்போ தான் நம்ம பக்கோடா செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும், கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் போடாமல் விட்டுலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம். வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் எதுக்காக போடுறோன்னா, நம்ம பக்கோடா செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்ட்டு வரணும்னு சொல்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனியன் பக்கோடாவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனியன் எல்லாமே மசாலாவில். இப்போ நம்ம வந்து ஆனியன் போண்டா போட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. வாங்க நம்ம ஆனியன் பக்கோடா போட்டுடலாம். இது மாதிரி நல்லா ஊற்றி போட்டுடலாம் எண்ணெயில். நல்லா வேகட்டும், நல்லா வேகட்டும். பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ஸில் நம்ம இதுமாரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட நல்லாயிருக்கும். வீட்லேயே செய்கிற ரெசிபீஸ் தான். வாங்க சாப்பிடலாம்.